ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் அவனோட வாழ்க்கைய வாழ்றதுக்காக டீ கடையில டீ கிளாஸ் கழுவுற வேலைய பார்த்துட்டு இருந்தானாம். செய்யற வேலைய முழு ஈடுபாட்டோட அந்த பையன் செய்வானாம். காலங்கள் போகுது. அந்த கடையில அப்படியே வேலை செஞ்சு டீ எப்படி போடணும் அப்படிங்கிறத அந்த பையன் கத்துக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையனே ஒரு டீ மாஸ்டர் ஆகி புது டீ மாஸ்டரா அவரோட புது கடைய திறக்கிறாரு. தொழில் சிறப்பா நடந்துட்டு இருக்குது. இன்னும் இதை விட அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை அந்த புது டீ மாஸ்டருக்குள்ள உருவாகுது. இன்னும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீயை எப்படி உருவாக்குறது அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல தேடுறாரு. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டரை பற்றி தெரிய வருது. அந்த எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டருக்கு 100 விதமான டீயை அருமையாக தனித்துவமாக பண்ண தெரியும். எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டர் கிட்ட போய் உதவி கேட்குறாரு. அவரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிடுறாரு. 100 விதமான டீயை எப்படி செய்யணுங்கிறது கற்றுக் கொடுக்குறாரு. அதோட சேர்த்து கஸ்டமருக்கு அவர் செய்கிறத கொடுத்து செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பும் தராரு. எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டர் பண்ணுற டீயை பாராட்டுற அளவுக்கு இந்த புது டீ மாஸ்டர் பண்ணுற டீயை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம்தான் நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்க விடாமல் தடுக்குது. அது என்னதுன்னு எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த புது டீ மாஸ்டர் ஒரு முடிவுக்கு வராரு. இவரு முழு மூச்சோட முழு ஈடுபாட்டோட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியவே இல்லை. வருத்தப்படுறாரு. ஆனால் தொடர்ந்து குறிக்கோளோட முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு. இன்னொரு நாள் புது ஃப்ளேவரில் இருக்கிற ஒரு டீயை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டர் புது டீ மாஸ்டருக்கு ஒரு கப்பில் டீயை ஊற்ற ஆரம்பிக்கிறாரு. ஊத்துறாரு தொடர்ந்து ஊத்துறாரு. அந்த டீ கப்பில் டீ நிறைஞ்சு வழிய ஆரம்பிக்குது. அப்போ புது டீ மாஸ்டர் எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டர் பார்த்து சொல்றாரு, தயவு செஞ்சு நிறுத்துங்க, பாருங்க டீ நிறைஞ்சு வழியுது, ஊத்துறதுக்கு இடம் இல்லை. அப்போ எக்ஸ்பர்ட் டீ மாஸ்டர் இந்த புது டீ மாஸ்டர் பார்த்து சொல்றாரு, இதே தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த கப்பு மாதிரி தான் நீங்களும் உங்களோட இதுக்கு முன்னாடி டீ போட்ட அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க மைண்டுக்குள்ள வச்சுட்டு புதுசா டீ போடுறது எப்படின்னு கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எப்படி கத்துக்க முடியும்? ஆல்ரெடி நீங்க உங்க மைண்டுக்குள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஒரு அப்ரோச்சை கொடுங்க. ஃபர்ஸ்ட் எம்டி யுவர் கப், எம்டி யுவர் மைண்ட். அப்பந்தான் நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க முடியும். இந்த ஒரு நிகழ்வு அந்த யங் டீ மாஸ்டர் பார்க்குற கண்ணோட்டத்தை கம்ப்ளீட்டா மாத்துச்சு. பணியோட முக்கியத்துவத்தையும் திறந்த மனசோட கத்துக்கிற முக்கியத்துவத்தையும் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த நாள்ல இருந்து புது விஷயங்களுக்கு எந்த விதமான பழைய அனுமானங்களும் அசம்ஷன்ஸும் இல்லாம கத்துக்கிறாரு. தொடர்ந்து முயற்சி பண்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல கிரேட்டஸ்ட் டீ மாஸ்டர் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற முத்திரைய பதிக்கிறாரு. இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விஷயத்த நம்ம புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறோம்னா ஹியூமிலிட்டி, பணிவும் ஓப்பன் மைண்டட்னஸ், திறந்த மனசும் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம கற்றுக்க போகிற விஷயம் ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பினாலும் அந்த நேரத்துலையும் நம்ம கப்பு ஓவர்ஃப்ளோ ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எம்ப்டி பண்ணிட்டு புதுசாக கற்றுக்கிற மனநிலைக்கு வந்துடணும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த மறுபடியும் புது கண்ணோட்டத்தோட தெரிஞ்சிக்க முற்படும் போது அதிலிருந்து இன்னும் ஆழமான புரிதல் நமக்கு அதில் கிடைக்கும். To learn something new, you need to let go of something old. That's the art of unlearning by Robin Sharma. Unlearning is often more difficult than learning, but it is the path to wisdom. So before learning, empty your cup. எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.